அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, பொதுவாக மனிதர்களுடைய வாழ்வியலில் மனிதர்களிடத்தில் ஏராளமான அறியாமை கால பழக்க வழக்கங்கள் மனிதனிடத்தில் இருக்கிறது. அதை நம்மளே பார்த்தோன்னே சில விஷயங்கள் என்ன செய்வோம், இப்படி மூடர்களாக இருக்காங்க, மூட நம்பிக்கையை வாழ்க்கையை பின்பற்றுறாங்களே, அறிவுங்கிறது இல்லையா, இந்த கூடுதலாக பேசும்போது பேசுவோம், அறிவுங்கிறது இல்லையா, இப்படிமா பண்ணுவாங்க அப்படின்லாம் நம்ம பேசுவோம். இந்த அறியாமை கால பழக்க வழக்கம் அப்படிங்கிறதுல நம்மகிட்ட பெரிய விஷயங்களில் ஒரு நெடிய பார்வை இருக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடைமுறையில் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். அதை நம்ம பெருசாக கருத மாட்டோம். அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், தீய வார்த்தைகள் பேசுறது இருக்குல்ல, இது கூட அறியாமை கால பழக்க வழக்கம் தான். தீய வார்த்தைங்கிறது ரொம்ப சாதாரணமாக மனைவிகிட்ட பேசுறது, பிள்ளைகள்கிட்ட பேசுறது, நண்பர்களிடத்துல பேசுறது, இதெல்லாம் அறியாமை கால பழக்கம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, அபூதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவர் தன்னுடைய அடிமையோடு என்ன செய்கிறாரு, நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ எதிர்க்கு வரக்கூடிய ஒருத்தர் கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, 2 பேரும் ஒரே மாதிரி ஆடை அணிஞ்சிருக்கீங்களே அப்படிங்கிறார். அபூதர் அதே ஒரு ஆடை போட்டிருக்கிறாரு, அவர் மாதிரியே அவருடைய அடிமை என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆடை போட்டிருக்கிறார். அப்போ அவர் கேட்குறாரு, 2 பேரும் ஒரே மாதிரி ஆடை அணிஞ்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அவர் சொல்லுகிறார், நான் ஒரு நாள் என் அடிமையை என்ன செஞ்சேன், தெருவில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி அடித்து கொண்டிருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவர் தாயை குறித்து நான் பேசிவிட்டேன் அப்படிங்கிறார். ஆனால் அது என்ன வார்த்தைன்னு புரிஞ்சுக்க வேண்டியதான். தாயை குறித்தும் நான் பேசிட்டேன் அப்படின்னோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதரே, அறியாமை கால பழக்க வழக்கம் இன்னும் ஒன்றை விட்டு போகலையப்பா அப்படின்னாங்க. அப்போ எந்த இடத்துல ரசூல்லா சொல்கிறாங்கன்னா, நான் அடிமையை அடித்தேன், அவரை திட்டுனேன், திட்டும்போது ரசூல்லா சொன்னாங்க, அறியாமை கால பழக்க வழக்கம் இன்னும் ஒன்றை விட்டு போகலையே அப்படின்னு ரசூல்லா அவங்க என்ன சொல்லிட்டு, அடிமை என்பவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் ஆவார்கள். உங்களுடைய அதிகாரத்தின் கீழ் இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, உண்ணுவதிலிருந்து உண்ண கொடுங்க, உடுத்துறதுலேருந்து உடுத்த கொடுங்க, அதிகமான வேலைகள் கொடுத்தா அந்த வேலையில் நீங்களும் பங்கெடுத்துக்கோங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் அந்த நாள் என் அடிமையை நான் என்ன செய்யறதில்லை, திட்டுறதில்லை, நான் எப்படி இருக்கணும் அதே அளவில் என் அடிமையை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு அடிமையை கூட தன் சகோதரன், அடிமையை யாரும் அடிமை பார்க்க மாட்டேங்க, வேலைக்காரன் பார்க்குறது இல்லை. வேலைக்காரனே என்ன செய்கிறாங்க, நீங்கள் இந்த வேலை பார்க்குற நாய், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நீ எனக்கு அடிமை அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போகிற நிறைய பேர் என்ன செய்யாங்க, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறேங்கிற நினைப்பு இருக்குமே தவிர மனசுக்குள்ளே நம்ம அவனுக்கு அடிமை அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிடுறாங்க. சொன்னால் கேட்கணும், உட்காருனா உட்காந்து நடக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உருவாக்கிடுறாங்கல்ல. அப்போ ஒரு வேலைக்காரனை கூட நம்ம என்ன செய்யறதில்லை, மனிதன் என்கிற இடத்துல பார்க்குறது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமை கூட உங்கள் சகோதரர்கள் தான், அவர்களை தீய வார்த்தைகளை கொண்டு பேசாதீர்கள், கடுமையாக நடத்தாதீர்கள், உண்ணும்போது உண்ண கொடுங்க. யார் சொல்லுவோம், நம்ம சாப்பிடும்போது எப்பா நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல, மனித பண்பு. உடுத்தும்போது என்ன செய்யணும், அவங்க வீட்டுக்கு துணிமணிலாம் எடுத்துட்டியா, எல்லாருக்கும் பண்டிகை பிறந்தாங்க வருதில்ல, வீட்டுக்கு துணிமணிலாம் எடுத்துட்டியா, பிள்ளைகளுக்குலாம் வாங்கி கொடுத்துட்டியா, இல்லை வேணுமா என்று கேட்குற பழக்கம். அதிகமான வேலைகளை கொடுக்கும்போது அதில் பங்கெடுத்துக்கொள்வது மனிதாபிமானத்தினுடைய உச்சம், மனிதநேயத்தினுடைய உச்சம். ஒரு அடிமையை மதிக்கிற ஒரு பண்பை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லிக் கொடுத்தாங்கன்னா, அடிமை என்கிற ஒரு தலையை ஒழிப்பதற்காகத்தான் நீ அவனை சமமாக நடத்துன்னு சொன்னாங்க. இஸ்லாம் அடிமைத்தனத்தை போதிக்கிறதுன்னு சொல்லி உலகத்தில் நிறைய பேர் இஸ்லாத்தை பற்றி தெரியாமலே சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் ரசூல்லா அடிமைத்தனத்தை என்ன செஞ்சாங்க, அடிமைத்தனத்தை ஒழிக்கிறதுக்கு எப்படி மதுவை ஒழித்தார்களோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரசூல்லா அடிமையும் சகோதரன் அப்படின்னு சொல்லி உலகத்தில் எந்த தலைவர் சொன்னதோ அல்லாஹ்வுடைய ரசூல் தான் சொன்னாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிற மனிதர்களை நடத்தும் போது மதிப்பாக நடத்தணும். பிற மனிதர்களை பேசும்போது நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசணும். தீய வார்த்தைகளை பேசும்போது என்ன ஆகுதுன்னா, அது அறியாமை கால பழக்கம். அறியாமை கால பழக்கம் வழக்கம்னா யாரு, எவன் இஸ்லாத்தை ஏற்காம முன்னாடி வாழ்ந்தானோ அவன் பழக்கம் தான் அறியாமை கால பழக்கம் வழக்கம். அப்போ 21ஆம் நூற்றாண்டில்
அறிவியல் உச்சத்தில் இருக்கிறேன் என்று நம்புகிற நினைக்கிற நம்ம அதே பழக்கத்தை கடைப்பிடிச்சா இன்னும் நம்ம என்ன போல குறைசி காப்பீர்களுடைய பழைய காலத்துலேருந்து நம்ம வரல அது பழக்கம் நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ அதெல்லாம் நம் மாற்றி அமைத்து ஒரு சீர்மிகு சிறந்த சமுதாயமாக உருவாவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அழகான அறிவுரையை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதை பின்பற்றி வாழுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள்புரிவானாக என்று கூறி என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.